ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான். எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி தான். அது என்ன பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் பிரியாணி. அதை நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நான் இந்த பிரியாணியை வந்து ப்ரெஷர் பேனில் தான் செய்கிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதோட இந்த பட்டை கிராம்பு ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்தாச்சு. நல்லா வந்து இதை வதக்கி விட வேண்டியதான். வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும், அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைக்கணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குற வரைக்குமே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான தக்காளி, பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுறணும். இதுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் போட்டு வதக்கணும் அப்படின்னா இது வந்து இன்னும் நல்லா வதக்கி ஃப்ரை ஆகி நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி நான் லோ ஃப்ளேமில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகுது அந்த ஃப்ரை ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்த வேண்டியதான். அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்ததுனால இந்த தக்காளி நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வரும். நமக்கு இதுக்கு வந்து மசாலா ரொம்ப நான் அதிகமாக சேர்க்கலை, ஏன்னா இந்த பசங்க வந்து சாப்பிட்றதுனால காரம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தேவைன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலாவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே பிரியாணி மசாலா, சக்தி பிரியாணி மசாலா இல்லை ஆச்சி பிரியாணி மசாலா 2ல் ஏதாவது ஒன்று சேர்ப்பேன். அப்படி இல்லைனா வீட்டிலையே நானும் மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் இப்போ எதுவும் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதையுமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். வந்து பிரியாணி மசாலா வந்து நான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ வந்து நான் அதுக்கப்புறம் போடுறேன். நம்ம வீட்டிலே செய்கிற பிரியாணி மசாலா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ என்கிட்ட அவைலபிளாக வீட்டில் இல்லை, தீர்ந்துருச்சு. அப்படிங்கிறனால நான் இந்த ரெடிமேடு பிரியாணி மசாலாவே யூஸ் பண்ணிட்டேன். நீங்களாம் வந்து எப்படி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் லெக் பீஸ் தான் எடுத்துட்டேன். அதை முன்னாடியே வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தேன். எப்போதுமே இந்த காரப்பொடி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைப்பேன், இன்றைக்கி மறந்துட்டேன். அதனால் மஞ்சத்தூள் போட்டு அதை கூட வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அந்த லெக் பீஸை வந்து இது கூட சேர்த்துட்டேன். பசங்களுக்கு லெக் பீஸ் தான் பிடிக்கும் பிரியாணியில், அப்படிங்கிறனால இந்த பீஸை சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து இந்த பீஸை வந்து தண்ணி விடும். அதனால் இது நல்லா வந்து இந்த மசாலாலே கொஞ்சம் 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குமே இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் காரம் தேவை. இந்த ஸ்டேஜில் அந்த சிக்கன் பீஸ்குள்ளெல்லாம் கொஞ்சம் மசாலா சேர்ந்ததுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இதுவே லெக் பீஸை வந்து தனியாக நம்ம பொரிச்சிட்டு இது கூட சேர்த்தோம்னாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த லெக் பீஸ் வந்து நல்லா வேகிறதுக்காக இது கூட 2 ஸ்பூன் தயிரும் ஒரு ½ லெமனை வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த புளிப்பு காரம் எல்லாம் அந்த கறி கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நான் இதுக்கு எதுவும் கலர் பொடி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. இன்றைக்கி வந்து நான் என்ன ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கப்பு தான், பசங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறனால கம்மியாக செஞ்சாச்சு. இது வந்து இந்தியா கேட்டு பாஸ்மதி ரைஸு. நான் ரெகுலராக இது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரே பிராண்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த தண்ணி விசில் எல்லாம் கரெக்டாக வரும். அப்படிங்கிறனால நான் ஒரே பிராண்டு, அதை சேஞ்ச் பண்ணுறதே இல்லை. அப்புறம் 1க்கு 1½ கப்பு தண்ணி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அரிசியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குழையாமல் சாதம் வந்து உதிரியாக வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய்யை சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். என்கிட்ட இன்றைக்கி புதினா மல்லி இல்லை, அதனால் நான் புதினா மல்லியை வந்து நான் சேர்க்கலை. நெய் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.